இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த தினகரன் சென்னை வந்த பிறகு அடுத்தடுத்து அதிரடி நிகழ்வுகள் அதிமுகவில் நிகழ்ந்தன. நேற்று பெங்களூர் பரப்பன அக்ரகார சிறையில் சசிகலாவை சந்தித்த தினகரன் 60 நாட்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி அணிக்கு அவகாசம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 11 எம்எல்ஏக்கள் வெளிப்படையாக தினகரன் ஆதரவு நிலையில் இருப்பதால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது. இதை தவிர்ப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியும் இணைவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை மீண்டும் துவங்கியுள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் KCT பிரபாகரன் ஆகியோர் இடம்பெற்று இருந்தார்கள் என கூறப்படுகிறது. அதேபோல் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து SP வேலுமணி, தங்கமணி மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் ஓ பன்னீர்செல்வம் அணியில் உள்ள மாஃபா பாண்டியராஜன் செம்மலைக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்பட்டு உள்ளதாம். மேலும் பொதுச் செயலாளர் பதவி பன்னீர்செல்வத்துக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழுவை கூட்டி சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. தற்போது உள்ள நிலையில் 11 எம்எல்ஏக்கள் தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இதனால் ஓ பன்னீர்செல்வம் அணியில் உள்ள 12 எம்எல்ஏக்களின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அரசிற்கு தேவைப்படுகிறது. வருகிற சட்டசபை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அணியும் ஓ பன்னீர்செல்வம் அணியும் இணையும் என்றே அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து 2-3 தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. தற்போது உள்ள நிலையில் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு தேவைப்படுவதால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பொதுச் செயலாளர் பதவியை பன்னீர்செல்வத்திற்கு விட்டுக் கொடுக்கவும், 2 அமைச்சர் பதவியை பன்னீர்செல்வம் அணிக்கு வழங்கவும், சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஒத்துக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. 3 அணிகளாக பிரிந்திருக்கும் ஆளும் கட்சியான அதிமுகவின் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தமிழகத்தில் அரசியல் பரபரப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்து நடப்பது என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம்.